லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகள் நடப்பதை சுட்டிக்காட்டி காட்டமான ஒரு விமர்சனத்தை ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன். அப்புறம் அரசே வழினா நாங்க பிடிப்போம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை யாரு கீழே வருது? அதுல எவ்வளவு பணம் இருக்கு எனக்கு என்னன்னு தெரியும். உடனடியாக அந்த தவறை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்குது. 3000 சொன்னா 300 ரூபாய் குறையுது. டேய் நாதாரி போனா போகுது வேலை போட்டு கொடுத்தா திருடுறே நீ ஏத்தி ராஸ்கல் ஏறா 300 ரூபாயா? என்னடா இது ஓவரா இழுக்கிறான். அவர் புதுசா கட்சியில் சேர்ந்திருக்கிறாருங்க, ரிட்டையர் ஆகி வந்திருக்காரு. அவருக்கு என்ன தெரியும்? ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. 70 வயசு ஆகுது. 70 வயசுல பிக் பாஸ் நடத்திட்டு இருக்காரு. பிக் பாஸ் நடத்துறவெல்லாம் வந்து அரசியல் செஞ்சா எப்படி இருக்கும்? ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க. ஆனா நீ எதுக்கு பிரயோஜனம் ஒருத்தர் சொல்லி தெரியறான். நீங்க பிக் பாஸ் தெரியுமில்ல உங்களுக்கு? எல்லாமே தொலைக்காட்சியில தான். உங்க தொலைக்காட்சியில் வந்திருக்கீங்க. அது விஜய் தொலைக்காட்சியிலேயே காட்டிட்டு இருக்காங்களா? அதுல என்னங்க இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்கா? இதற்கிடையே ட்விட்டரில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன் முதல்வரும் பிக் பாஸ் பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. வீட்டுல இருக்கிற ஒரு குடும்பம் கூட நல்லா இருக்காது. ஐயோ அரச்சொல்லா சொல்றானே. நீங்க பெரிய நிருபரா இருக்கலாம், நீ நிறைய அனுபவம் இருக்குது. ஏன்னா நல்ல கேள்வி கேளுங்க. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறது தான் அவருடைய வேலை. ராசாத்தி தங்கம். நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது, பிரிச்சே தீரணும். ஏன்னா அந்த டிவி தொடரை பார்த்தா அங்க இருக்க நல்லா இருக்கிற குடும்பமும் கெட்டு போயிடும். எங்க ஆக்கப்பூர்வமான எத்தனையோ திட்டம் இருக்குது. நதி இணைப்பை காட்டு கேக்குறான். கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. ஒரு படமாவது இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பாடல் பாடி இருக்காரா? பார்க்க அந்த படத்தை பார்த்தா அதோட அந்த குடும்பம் காலி. அங்க பாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கு. பொன்மனச்சம்பளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது அற்புதமான பாடல்கள்லாம் அவருடைய படத்தில் நடிச்சு கேட்டிருக்காரு. அங்க பாருங்கண்ணா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒன்னு வந்து டெண்டாலுக்கு போயிருக்குது. டெண்டாலுக்கு ஆரம்ப பள்ளியில படிச்சு ஹைஸ்கூல்ல படிச்சேன். இப்ப வரைக்கும் நீ அவ்வளவுதானடா படிச்சிருக்க? நீ நல்லா சிந்திச்சு பாத்தீங்களா? இதுக்கு முந்தி அதையும் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் எடுத்து பார்த்தா சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் ஊரார் கால் பிடிப்பார் என எம்ஜிஆரின் புகழ்பெற்ற பாடலின் வரிகளையும் கமல்ஹாசன் மேற்கோள் காட்டி பதிவிட்டுள்ளார். ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன்.